எங்கே போவேன், நான் எங்கே போவேன், நான் எங்கே போனாலும் நீரங்கே உண்டே. நான் எங்கே போனாலும் நீரங்கே உண்டே. நான் எங்கே போவேன் என் அன்பு தெய்வமே, நான் எங்கே போனாலும் நீரங்கே உண்டே. நான் எங்கே போவேன், நான் எங்கே போவேன், நான் எங்கே போனாலும் நீரங்கே உண்டே. நான் எங்கே போனாலும் நீரங்கே உண்டே. உம்மால் அன்றி நான் வாழவே முடியாதையா, நீரில்லாமல் சுவாசிக்க முடியாதையா. உம்மால் அன்றி நான் வாழவே முடியாதையா, நீரில்லாமல் சுவாசிக்க முடியாதையா. நீரே 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 என் எல்லாமையா. உயிரே 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 நீதானையா. என் ஆஸ்தி என் பங்கெல்லாம் நீர்தானையா, என் பெருமை என் பேச்செல்லாம் நீர்தானையா. என் ஆஸ்தி என் பங்கெல்லாம் நீர்தானையா, என் பெருமை என் பேச்செல்லாம் நீர்தானையா. நீர்தான் என் மனசெல்லாம் நீரானையா. எதுவும் எதுவும் என்னை உம்மை விட்டு பிரிக்காதையா. என் முடிவு வரை உம்மோடு வாழணும், எல்லாம் முடிந்த பின்பும் உம்மேல் தலை சாயணும். என் முடிவு வரை உம்மோடு வாழணும், எல்லாம் முடிந்த பின்பும் உம்மேல் தலை சாயணும். ஜீவனே ஜீவனே என் ஆசை நீதானையா. ஆசையே ஆசையே நீர் மட்டும் தானே ஐயா.
எங்கே போவேன், நான் எங்கே போவேன், நான் எங்கே போனாலும் நீர் அங்கே உண்டே. நான் எங்கே போனாலும் நீர் அங்கே உண்டே. நான் எங்கே போவேன் என் அன்பு தெய்வமே, நான் எங்கே போனாலும் நீர் அங்கே உண்டே. நான் எங்கே போவேன், நான் எங்கே போவேன், நான் எங்கே போனாலும் நீர் அங்கே உண்டே. நான் எங்கே போனாலும் நீர் அங்கே உண்டே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தின் 49ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அல்லேலூயா. பைபிளில் எங்கேயாவது ஆண்டவர் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி எதையாவது நம்மள்கிட்ட கேட்டிருக்காரா? நான் விரும்புகிறேன்ற பதத்தை உபயோகப்படுத்தி மத்தேயு, மார்க், லூக்கா, யோவானில் அவர் மனிதனாய் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மள்கிட்ட ஏதாவது கேட்டது போல் வசனம் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் இங்கே ஆண்டவர் ஒரு விருப்பத்தை தெரிவிக்கிறார். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். சொல்லுங்கள் பார்ப்போம் எல்லாரும். தேவன் நம்மிடத்தில் பற்றி எரிகிற அனுபவத்தை விரும்புகிறார். ஒருவர் விரும்பும்போது அதை நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும்? செய்யணும். இந்த உலகத்தில் உள்ள மனுஷர்களே சில காரியத்தை நம்மள்கிட்ட விரும்பும்போது நம்ம அதை செய்வோம், அப்படி தானே? ஆண்டவர் நம்ம மேலே ஒரு அக்கினியை போட்டிருக்கிறார். அந்த அக்கினியை நம்ம பாதுகாத்து கொள்ளணும். அந்த அக்கினிக்குள்ளாக நம்ம எரிந்து கொண்டே இருக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் வேதத்தில் அக்கினியை போட வந்த தேவன் அந்த அக்கினி நமக்குள்ளே இருப்பதை அவர் எப்படி எதிர்பார்க்கிறார்? ஒருவேளை அந்த அக்கினியை நம்ம சரியாக நமக்குள்ளே எரிய வைக்க நம்ம தவறிட்டோன்னா அது என்ன மாதிரி விளைவுகளை உண்டாக்கும் அப்படின்றத இன்றைக்கு நான் இந்த வசனத்தின் ஆதாரங்கள்லேருந்து எடுத்து 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தின் 36ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரைக்கும் ஒருவர் அக்கினியை வானத்திலிருந்து இறக்கிற வல்லமை உள்ளவனாக இருந்தான். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அக்கினி அவிழ்ந்து கிடந்ததை அவன் கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டான். இதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லோரும் பைபிள் எடுத்துக்கிடுவோம். வேதத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நம்ம எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். அங்கே அக்கினியின் அவசியத்தையும் அக்கினி ஏன் நமக்குள்ளாக எரியாமல் போய் விடுகிறது என்பதை குறித்தும் நம்ம பார்க்க போகிறோம். 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம் எல்லோரும் சேர்ந்து. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது. லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாதாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருந்தபடியினால் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். அல்லேலூயா. சபைக்கு ஆவியானவர் பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசை என்னென்னா, நான் அக்கினியை போட வந்தேன். இயேசு கிறிஸ்து அக்கினியை போட வந்தேன்னு சொல்லும்போது யாரை குறித்து அவர் பேசுகிறார்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின் 3-4 வசனம். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும். அப்ப இயேசு அக்கினியை போட வந்தேன்னு சொல்லும்போது மேலே அடுப்பிலிருந்து கொஞ்சம் அக்கினியை தூக்கி நமக்கு மேலே போடலை. மாறாக அவர் எதை குறித்து பேசுகிறார்னா, பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் பரலோகத்தின் அக்கினியாக இருக்கிறார். அதை தான் இயேசு பேசும்போது, நான் அக்கினியை போட வந்தேன், அது இன்றைக்கே பற்றி எரிய வேண்டும் என்று நான் என்ன பண்ணுறேன், விரும்புகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா.
இந்த அக்கினி இல்லைன்னா என்ஜின் ஓடாது. இந்த அக்கினி இல்லைன்னா வாழ்க்கை அப்படியே நின்று போயிடும். கிறிஸ்தவ வாழ்க்கை ஓடுறதுக்கு மெயின் காரணமே இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள அக்கினியாக இருக்கிறது தான். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு சொன்னார், இயேசு வருவதை பார்த்து விட்டு யோவான் ஸ்நானகன் சொன்னான், நான் ஜலத்தினால உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறேன், ஒருவர் வருவார், அவர் ஜலத்தினாலும் ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பா. ஒருவேளை உங்களுக்குள்ள அக்கினி தளர்ந்து போய் கிடக்கும்னா, ஓட்டத்தை ஆரம்பிக்கும் போது நல்லா இருந்துச்சு, இப்போ அக்கினி தளர்ந்து போய் கிடக்குன்னா இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் பின்மாற்றத்தில் போயிடுவீங்க. அக்கினியை திரும்பவுமாக எழுப்ப வேண்டியது அவசியம். உபவாசத்தை நேமிங்க குடும்பமாக. 2026ஆம் ஆண்டு கர்த்தர் உங்களுக்காக என்ன வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை அக்கினியினால் புடமிடுவதற்கு ஆயத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா. அக்கினிக்கு 4 அனுபவங்கள் உண்டு. First, God's presence indicates the fire. The fire indicates God's presence. Second, purification. அக்கினி சுத்திகரிப்பை காண்பிக்கிறது. 3வது, அக்கினி நியாய தீர்ப்பை உண்டாக்குறது. 4வது, அக்கினி பரிசுத்த ஆவியானவரை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அக்கினி அவிழ்ந்து போக குடும்பத்தில் என்ன பண்ண விடக்கூடாது, விட்டு விடக்கூடாது. ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையில் அக்கினி அவிழ்ந்து போக என்ன பண்ணிடக்கூடாது, விடக்கூடாது. நான் சொல்கிறேன், இந்த 21 நாள் நான் சொல்கிறது போல கர்த்தருடைய அக்கினி உங்கள் குடும்பத்தில் இருக்குமே ஆனால், 2026ஆம் ஆண்டு உங்கள் ஜபத்துக்கெல்லாம் கர்த்தர் பதில் தருகிற ஆண்டு. சில பேர் நீங்கள் நினைக்கலாம், ஒவ்வொரு வருஷமும் நான் ஜெபம் பண்ணுறேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தையும் காணவில்லையே. நீ அற்புதத்தை காணவில்லை, ஆனால் உனக்கான ஒரு அற்புதம் மறைவிடத்தில் உண்டாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. God fix a date, God fix a minutes, God fix a year for the miracle for you. Don't worry about it. ஆண்டவர் உங்க ஜெபத்திற்கான ஒரு காரியத்தை அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஜெபம் ஒரு நாளும் வீணா போகாது. ஜெபம் ஒரு நாளும் வீணா திரும்பி வராது. அது தேவனிடத்தில் போய் தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை உங்களுக்கு நேராக திருப்போம். அது திருப்பியே ஆகும். விசுவாசத்தோடு உங்களோடு கூட நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார் லவோதிக்கேயா சபையை பார்த்து, நீ நல்ல சபைதான், ஆனா நீ அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்க. அப்படின்னா என்ன? நீ கொஞ்சம் குளிரா இருக்க, கொஞ்சம் அனலா இருக்க. நீ கொஞ்சம் ஜெபம் பண்ற, கொஞ்சம் உலகத்தோடையும் வைத்திருக்கிற, கொஞ்சம் அந்நிய பாஷை பேசுற, கொஞ்சம் கெட்ட வார்த்தை பேசுவ, கொஞ்சம் பரிசுத்தமா இருப்ப, அப்பப்ப பிசாசுக்கு இடம் கொடுப்ப, கொஞ்சம் இப்படியும் கொஞ்சம் அப்படியும். ஒன்று ஊட்டியாக இருக்கணும், இல்லை ராஜஸ்தானாக இருக்கணும். ஊட்டிக்குள்ளே ராஜஸ்தான் இருக்கக்கூடாது. நல்லா இருக்கா? செட் ஆகுதா? பார்த்தீங்களா? ஆசரிப்பு கூடாரத்தில் முதல்ல ஆசரிப்பு கூடாரம் வேலையெல்லாம் முடிஞ்சு தேவனுடைய அக்கினி அங்கே எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த அக்கினியினுடைய தழல் எங்கேருந்து எடுக்கப்பட்டது தெரியுமா? சீனாய் மலையில் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட தழல். அந்த தழல் தான் காலங்காலமாக அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் இந்த நாதாபும் அபியூபும் ஆரோனுடைய பிரதான ஆசாரியனோட ஆரோனுடைய மூத்த குமாரன், 2வது குமாரன், இவங்க 2 பேரும் ஒரு நாள் அந்நிய அக்கினியை உள்ளே கொண்டு வந்தாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய அக்கினியை பாதுகாக்காம ஏதோ ஒரு அக்கினியை கொண்டு போட்டாங்க. கர்த்தர் ஒரே அடி அடித்தார். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, அடித்து 2 பேரும் அந்த ஆசரிப்பு கூடார வாசலில் செத்து விழுந்துட்டான். பெத்த தகப்பன் ஆரோன் நெஞ்சில் அடிச்சுட்டு அழுகிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, அழக்கூடாது, அவர்களுக்காக நீ என்ன பண்ணக்கூடாது, அழக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரை நம்ம சில நேரத்தில் பார்க்கும்போது என்ன இவ்வளோ கொடுமைக்காரராக இருக்க. கொடுமைக்காரராக இல்லை, கீழ்ப்படியாதவனுக்கு கர்த்தர் இரக்கம் காட்டவே மாட்டார். எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவன் மேல் எப்படி இருக்கிறாராம், இரக்கமாக இருக்கிறார். அப்படின்னா என்ன? சிலரை அவர் என்ன பண்ணிடுவார், கைவிட்டுருவார். புடமிடுறதுன்னா என்ன? தங்கத்தை வெட்டி எடுக்கும்போது அது கருப்பாக இருக்கும், அதை ஃபுல்லாக சுற்றிலும் சேர் இருக்கும். அது மலையிலேருந்து தானே அடி பூமியிலேருந்து வெட்டி எடுக்கிறாங்க. ஸோ இதை எடுத்து ரிஃபைனரி கொண்டு போவாங்க, அதை கொண்டு போய் உருக்குவாங்க, அக்னியில் போடுவாங்க.
அந்த கழிவுகளும் தங்கமும் வெவ்வேறாக பிரியும். நான் சொல்கிறேன், அக்னி உங்களுக்குள்ளே வரும்போது கர்த்தர் உங்களை சுத்த பொன்னாய் விளங்க பண்ணுவார். நீங்கள் மதிப்புள்ளவர்களாய் மாறுவீங்க, ரெஸ்பெக்டட் பர்சன்ஸாக மாறுவீங்க. அக்னி இறங்காமல் இருந்துச்சுன்னா வாழ்க்கை மதிப்புள்ளதாய் மாறாது. நம்ம வாழ்க்கையில் அக்கினி எப்போ இறங்குதோ, அக்கினி நம்ம எப்போ புடமிடுதோ, அப்பொழுது நமக்கு மதிப்பு அதிகமாகுது. நம்முடைய மதிப்பு, நம்முடைய மரியாதை, நம்மளை குறித்து 4 பேர் உயர்வாக பேசுகிறது, நம்ம குடும்பத்தை முன்னிலை நிறுத்துறது, இதெல்லாம் அக்கினி செய்கிற காரியமாக இருக்கும். நான் சொல்கிறேன், 2026 கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் முன்னாடி நிறுத்துவார். உங்கள் ஆஃபீஸில் உங்களை முன்னாடி நிறுத்துவார். வேலை ஸ்தலத்தில் ஆண்டவர் உங்களை முன்னாடி நிறுத்துவார். உங்கள் கைகளை பழக்குவிப்பார். உங்கள் கையில் அந்த அக்கினி இருக்கிறதுனால நீங்கள் எதை செய்தாலும் ஸ்பெஷலாக இருக்கும். நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், நான் என்ன செஞ்சாலும் விளங்கலைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா, இந்த அக்கினி உங்களை புடமிடும் போது நீங்கள் கை வைக்கிற இடத்துலெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் வந்து நிற்கும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? 2 கையை உயர்த்தி கொடுங்க. இந்த அக்கினி சும்மா கத்திட்டு போகிறதுக்கு மாத்திரமல்ல, குதிக்கிறதுக்கும் துள்ளுறதுக்கு மாத்திரமல்ல, வாழ்க்கையை அக்கினி மாற்றும். மோசே அக்கினியை பார்த்தான். பழைய ஏற்பாட்டில் அக்கினியை பார்க்க தான் முடியும். மோசே அக்கினியை பார்த்தான். முதல்ல மோசே அக்கினியை எங்கே பார்த்தான்? ஆடு மேய்த்து கொண்டு இருக்கும்போது திடீர்னு அவன் பார்க்குறான், ஒரு செடி பற்றிக்கிட்டு என்ன பண்ணுது? எரியுது. ஹல்லேலூயா. அன்னையிலேருந்து அவன் வாழ்க்கை மாறிடுச்சு. அன்னையிலேருந்து அவன் ஆடு மேய்க்கிறவனாக இல்லை, அரசனோடு நின்று எதிராக பேசுகிற அதிகாரம் உள்ளவனாய் அவன் மாறி போனான். அக்கினியை முட்செடியில் பார்த்த போதே அவன் வாழ்க்கை மாறினது என்றால், அக்கினியை உள்ள வாங்குற நமக்கு எத்தனை பெரிய மாற்றங்களை கர்த்தர் தருவார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. Come on, celebrate church. ஓ, அக்கினியை பார்த்தபோது ஆடு மேய்க்கிறவன் அரசனுக்கு முன்பாக நின்று பேசுகிறவனாய் மாறினான். பார்த்தவனுக்கே அப்படின்னு சொன்னா, உள்ள தாங்கி சுமந்து இந்த அக்கினியை சுமந்துக்கிட்டு திரிகிறோமே, உங்களை ஆண்டவர் எங்கெல்லாம் நிறுத்த போகிறார் தெரியுமா? உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் எங்கே கொண்டு போக போகிறார் தெரியுமா? எல்லாமே உயர்வான காரியங்களுக்கு நேராக கர்த்தர் நடத்துவார். இந்த அக்கினி நிரம்பி இருக்கிற இந்த நாட்களில் அன்னி அக்கினி நுழைந்து விடாமல் பார்த்துக்கொள்ளு. உன் நாவை பார்த்துக்கொள்ளு, உன் கண்ணை பார்த்துக்கொள்ளு, உன் கிரியையை பார்த்துக்கொள்ளு. அன்னி அக்கினி வந்து கொண்டு போட்டு அணைக்கிறதுக்கு பிசாசு எப்பவும் ரெடியாக இருப்பான். ஆனால் நம்முடைய உதடுகளோ அக்கினியினால் நிரம்பி இருக்கணும், அந்நிய பாஷையினால் நிரம்பி இருக்கணும். அக்கினி நிரம்ப 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 பிசாசுடைய திட்டங்கள் எல்லாம் பொசுங்கி போகும். எங்கெல்லாம் சாபம் இருக்கோ, எங்கெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து இருக்கோ, உன் தகப்பனுடைய சாபம், உன் முன்னோர்களுடைய சாபம் எல்லாம் எரியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராட் அக்கினிட்ட போய் என் வீட்டில் இருக்கிற கெட்ட காரியத்தெல்லாம் அழிச்சிருன்னு நம்ம சொல்லுவோமா? இல்லை. எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் எங்கே போடுவோம்? அக்கினியில் போட்டுட்டு, ஃபயர் ப்ளீஸ் கன்சியூம் ஆல் திஸ் டர்ட்டி க்ளோத்ஸ், இந்த அசிங்கமான துணி எல்லாத்தையும் எரிச்சிரு அப்படி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. போட்ட அடுத்த நிமிஷம் பொசுங்கி போகும். இத்தனை வருஷமும் என்ன சுத்திகரிங்கன்னு அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. அவர் உங்களை சுத்திகரித்து உங்களை என்னைக்கோ சுத்திகரிச்சிட்டார். ஆனால் இந்த வருஷம் சுத்திகரிக்கிறது இல்லை, அவர் நம்மளை சுத்திகரிக்கிறது இல்லை. அவர் எரிந்து கொண்டிருக்கிற அக்கினியாக நமக்குள்ளே இருப்பார். நமக்குள்ளே எதெல்லாம் அவசியம் இல்லை எல்லாத்தையும் கலட்டி அதில் போட போகிறோம். கர்த்தர் அதை எரிக்க போகிறார். சுத்த பொன்னாய் நம்மை மாற்றப் போகிறார். நம்மை ராஜாக்களாய் நிறுத்தப் போகிறார். ஒரு ஹை பொசிஷனில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்தப் போகிறார். உங்கள் வாழ்க்கை நீங்கள் எதிர்பாராத இடத்துல போய் அமரப் போகிறது. ஹல்லேலூயா. அந்த லவோதிக்கேயா சபையில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்ன பிரச்சனை? அந்த சபையில் இருக்கிறவங்கெல்லாம் அக்னியாகவும் இல்லை, நல்ல கூலாகவும் இல்லை, குளிராகவும் இல்லை. எப்படி இருக்கிறாங்க? லூக்வார்ம்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அனலும் இல்லை, குளிரும் இல்லை. ஆண்டவரால் உள்ளே வச்சிருக்கவே முடியல. அதனால தான் சொல்கிறார் ஆண்டவர், நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். லவோதிக்கேயா சபை, நீ அனலாரு இல்லை குளிராரு. நீ குளிராக இருந்த அப்படின்னு சொன்னால் எனக்கு பிரச்சனையே இல்லை. உனக்கு நான் தேவையில்லை. நான் என் இஷ்டத்துக்கு வாழ்கிறேன்னா நீ அப்படியே போயிரு. நான் உன்னை ஒன்றும் கம்பல் பண்ணவே இல்லை. நான் உனக்கு விலையேற பெற்ற ரட்சிப்பை கொடுத்துட்டேன். உனக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டேன். நான் என் இஷ்டத்துக்கு தான் வாழ்வேன் அப்படி நீ நினச்சிட்டேன்னா நீ போயிரு. ஆமென். ஹல்லேலூயா. நான் உன்னை கம்பல் பண்ணவே இல்லை. இன்றைக்கி ஆவியானவர் அதை தான் சொல்கிறாரு.
கர்த்தர் உங்களை கம்பல் பண்ணவே இல்லை, உங்களை கம்பல் பண்ணி உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தாரு. அவர் உங்களை நேசிக்கிறாரு. அனாதி ஸ்நேகத்தினால் அவர் உங்களை ஸ்நேகித்தாரு. காருண்யத்தினால் உங்களை இழுத்து கொண்டாரு. உங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டாரு. இதுக்கப்புறமா அவர் உங்களை பலபந்தம் பண்ண விரும்பலை. நீங்கள் மனப்பூர்வமாய் அனலாக இருக்க விரும்பினால் அனலாக இருக்கலாம். இல்லை நான் அனலாக இருக்க விரும்பலை, குளிராகவே இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்காக அவர் கவலைப்படலை. ஆமென், அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் என்ன நம்மள்கிட்ட கேட்குறாரு? ஒன்று அனலாரு, இல்லை என்ன பண்ணு, குளிராரு. இந்த ரெண்டுமே இல்லாமல் நீ நடுத்தரமாக இருந்தனா நீ எதுக்குமே உபயோகம் இல்லாமல் நான் வாந்தி பண்ணி போட்டுருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெபம் பண்ணிட்டு ஃபாஸ்டிங் போட்டுட்டு உடனே ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவர் வேலையை அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஒரு நம்பிக்கையான விசுவாசமில் 100% கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற ஒரு காரியத்தை சொல்கிறேன். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து அனலாக நீங்கள் எப்படிப்பட்டவளாக இருப்பீங்க தெரியுமா? நீங்கள் நல்ல புடமிடப்பட்ட வெண்கலமாக இருப்பீங்க. அனல் அதிகமாக எதுக்குள்ளே கிடக்கும்? நல்ல கவனிங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை அக்னி சூளையிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த ஊரில் உள்ளவங்களாம் அடிமையாக பார்த்துருப்பானா இல்லை ஆண்டவன்மார்களை போல பார்த்துருப்பானா? அதுக்கு முன்னாடி சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை எப்படி பார்த்துருப்பாங்க? இவனுங்க பாபிலோனில் எருசலேமிலேருந்து என்ன பண்ணவனுங்க வந்தவனுங்க, இவனுங்க அடிமை அப்படின்னு பார்த்துருப்பாங்க. அவங்க அக்கினிலேருந்து எழும்பி வெளியே வந்தாங்களோ அதுக்கப்புறம் சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ ரோட்டில் போகும்போது எல்லாம் கையெடுத்து கும்பிடுவாங்க. இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இவர்கள் தேவன் தான் உண்மை உள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினிக்குள்ளே நீங்கள் எரிய வெளியில் இருக்கிற அக்கினியெல்லாம் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. உங்கள் மதிப்பு தான் கூடிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. என்னடா இவனுக்கு விரோதமாக இவ்வளோ காரியம் செய்கிறோம், என்னடா இவனை அழிக்கிறதுக்கு நம்ம இவ்வளோ காரியம் செய்கிறோம், நம்ம போராடுறோம், ஆனால் ஒன்றுமே இவளை செய்ய முடியலையே, திகைத்து போயிடுவாங்க. யாக்கோபை பாருங்க, அவன் அவங்க தகப்பன் வெட்டி வச்ச, ஆபிரகாம் வெட்டி வச்ச அந்த துறவை நோன்றான். அவன் எங்கே போய் நோண்டினாலும் தண்ணி வருது. ஏன்னா அவனுக்குள்ள ஆசீர்வாதம் இருந்துச்சு. அவன் அனலுள்ள சந்ததியை சார்ந்தவன். ஹல்லேலூயா. அங்கே வர்றான் அபிமெலேக்கு, இது எங்க துறவு அப்படின்றான். ஓ சோத்திரம். அங்கே யாக்கோபு நின்று சண்டெல்லாம் போடலை. அப்படியா, இது உங்கள் துறவா? ஓகே, உனக்கு இந்த ஒரு துறவு தான், நான் எங்கே தோன்றினாலும் துறவு தான். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஓ அபிமெலேக்கு, உனக்கு இதுதான் துறவு, ஆனால் நான் எங்கே போய் தோன்றினாலும் துறவு. ஏன்னா எனக்குள்ள அக்கினி இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. யார்கிட்டையும் சண்டை போட்டுட்டே இருக்காதுங்க. எல்லாத்துக்கும் இந்த மாசத்துல ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க. ஓ உங்க உறவு தேவனோடு இருக்குமே, ஆனா நீங்க போய் கையை வைக்கிற எல்லாத்துலயுமே கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். நீங்க போய் கை வைக்கிற எல்லாவற்றிலுமே ஆசீர்வாதத்தை தருவார். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 17ஆம் அதிகாரத்தை பாருங்க. கிலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷத்தில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அவன் சொன்ன உடனே ஆண்டவர் மழையை என்ன பண்ணிட்டாரு? வானத்தின் மதகுகளெல்லாம் பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு, நல்லா கவனிங்க, எலியா சொன்னது மாதிரியே நடந்துச்சு. அதனால தான் நீங்கள் பிள்ளைகளை சனியனேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் சனியனேன்னு சொன்னீங்கன்னா உங்கள் பிள்ளை என்னவா மாறிடும்? சனியனாக மாறிடும். ஏன்னா உங்களுக்குள்ளே என்ன இருக்குது? அக்கினி. உங்கள் பிள்ளைகளை பார்த்து சும்மா எப்போ பார்த்தாலும் நீ அங்கே நின்று அதை பார்த்தியா, இங்கே நின்று இதை பார்த்தியா, இதை செஞ்சியா, அதை நெகட்டிவாகவே பேசக்கூடாது. ஏன்னா உங்களுக்குள்ளே அக்கினி இருக்குது பாருங்கள். நல்லா ஜெபம் பண்ணுவீங்க. பிசாசு ஜெபம் பண்ணிட்டு வெளியே வந்த உடனே யாரையாவது சபிக்கிற மாதிரி தூண்டுவான். நான் சொல்கிறேன், ஜாக்கிரதையாக இருங்க. அந்த சாபம் விலையேற பெற்றது. ஏன்னா எலியா சொன்னால் வானம் அடைக்கப்பட்டுருச்சு. ஏன்னா எலியாவுக்குள்ள என்ன இருந்துச்சு? அக்கினி இருந்துச்சு. ஹல்லேலூயா. மோசமான ஒருத்தவன் உங்களை சபிச்சானா நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆண்டவர் அறியாத ஒரு சூனியக்கார பொம்பளை, சூனியம் வைக்கிறவ உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நீ வேணா நல்லா என்ன பாருன்னு மூஞ்ச பக்கத்தில் கொண்டு காட்டுங்க. ஆமென். வசனம் சொல்லுது, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான, அதெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. உங்கள் வீட்டு வாசலில் எலுமிச்சம்பழம் கிடந்துச்சுன்னா சந்தோஷமாக எடுத்து ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு, நமக்கு எதுக்கு பாஸ்டர் ஜூஸு, அந்த ஜூஸே நமக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு திருநூறு கொட்டி கிடந்துச்சு பாஸ்டர்,
இந்த சிகப்பு கலர் குங்குமம் கூட்டி கிடஞ்சி பாஸ்டர், கொல்லை பக்கத்தில் குங்குமம் கூட்டி கிடஞ்சி பாஸ்டர். என்ன கொட்டினா உங்களுக்கு என்ன? ஆமென், அல்லேலூயா. உங்களுக்குள்ளே அக்கினி இருக்கிறதுனால அதெல்லாம் கண்டு பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் நல்ல அக்கினியை சுமந்திருக்கிறவங்க ஒரு வார்த்தை சொல்லும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்லணும். ஆமென், அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்து நீ விளங்காமல் போயிடுவேன்னு சொல்லிடாதுங்க. நீங்கள் சொன்னால் நடக்கும். ஏன்னா உங்களுக்குள்ள அக்கினி இருக்குது. உங்களுக்குள்ள அக்கினி இருக்கா இல்லையா? உங்களுக்குள்ள அக்கினி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அக்கினி உருவாக்குகிற தன்மை உள்ளது. அவன் வானத்தை பார்த்து அடையட்டும்னு சொன்னான். நான் சொல்லுகிற நாள் வரைக்கும் மழையாகிலும் பனியாகிலும் பெய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அது என்ன ஆயிடுச்சு? அப்படியே ஆயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் அவனை எங்கே கொண்டு போயிட்டாரு? நீ இங்கே இருக்காத, நான் சொல்கிற இடத்துக்கு போன்னு சொல்லி ஆண்டவர் எலியாவை நடத்தி கொண்டு போகிறாரு. எங்கே போய் அவன் தங்கியிருக்கிறான்? கேரி தாற்றங்கடையில் போய் உட்கார்ந்துருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சோத்திரம். அங்கே தங்கியிருக்கிற ஆண்டவர் அவனுக்கு யார் மூலமாக சாப்பாடு கொடுக்குறாரு? காகத்தின் மூலமாக நல்ல கபாபு கொடுக்குறாரு. ஆமென். இப்போவே கிறிஸ்மஸுக்கு யார்கிட்டாவது கடன் வாங்கலாமா? அவங்க தருவாங்களா? இப்போவே சொல்லி வைக்கலாமா? அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நான் சொல்கிறேன், விசுவாசத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியத்தை கர்த்தர் செய்வார். இன்றைக்கி டேட்டு போட்டு எழுதிக்கிடுங்க. நவம்பர் 2ஆம் தேதி பாஸ்டர் சொன்னார். நான் சொல்கிறேன், இந்த வருஷம் கடன் வாங்காமல் கர்த்தர் உங்களுடைய திருவிழா கோலங்களை கர்த்தர் அழகாய் நடத்துவார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்மஸுக்கு நல்ல ஆடை உடுத்திருப்பீங்க, நல்லா சாப்பிடுவீங்க, உங்கள் வீட்டில் ஒரு நன்மையும் குறைவு இருக்காது. ஏன்னா உனக்குள்ள இருக்கிற அக்கினிக்கு ஒரு வல்லமை உண்டு. அது என்ன தெரியுமா? அது காகத்தை கொண்டு எடுத்துட்டு போறதை கொண்டு கொடுக்க வைக்கிற அபிஷேகம். காகம் என்ன பண்ணும்? காகத்துடைய கேரக்டர் என்ன? எடுத்துட்டு போ. தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உங்களுக்குள்ள ஆண்டவருடைய அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்னா உங்களை தேடி கர்த்தர் எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுக்க வைப்பார். தேடி கொடுக்க வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? எவன் உங்கள் பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றி வச்சிருக்கிறானோ அந்த காகம் கொண்டு வந்து உங்கள் வீட்டில் தரும். இது கர்த்தருடைய வார்த்தை. அந்த காகம் கொண்டு வந்து உங்கள் வீட்டில் தரும். முழங்கால போடு, அக்கினியை விருத்தியாக்கு, காகம் வரும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் ஒன்று சொல்லட்டா, அக்கினியை சுமந்திருக்கிறதுனால அப்படியே கேரி தாட்டங்கரையில் செட்டில் ஆகிடக்கூடாது. அடுத்த இடத்துக்கு நகர சொல்லணும். ஆண்டவர் நகர சொல்லும்போது நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அது எங்கெல்லாம் பச்சித்து கொள்ளுகிற மெட்டீரியல் இருக்கோ பரவிட்டே இருக்கும். அக்கினிக்கு அதுதானே ஒரு ஹேபிட்டு. ஒரு வீட்டை பிடிச்சிச்சின்னா அது அப்படியே என்ன பண்ணிடும்? ஒரு காட்டை பிடிச்சிச்சின்னா அது அப்படியே பிடிச்சிடும். அதால் பிடிக்க முடியாத இடம் இருந்தால் மாத்திரம்தான் அது பிடிக்காது. இந்த அக்கினிக்கு ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உன்னை கேரி தாட்டங்கரையிலே உன் கதையை முடிச்சிடணும், உனக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்து அங்கேயே வச்சிடணும் கிடையாது. உன் மூலமாக சாரிபாத் ஊர் விதவை வாழ்வு பெறணும். உனக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் இல்லை, அக்கினி எறிகிறவங்களுக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவார்கள். அடுத்த ஸ்டெப்புக்கு ஆண்டவர் கொண்டு போவார். ஹல்லேலூயா. எலியா சாரிபாத் ஊருக்கு போனான் பாருங்க. அந்த சாரிபாத் ஊரில் ஒரு விதவை இருந்தா, அவ கர்த்தருக்கு பயப்படுகிற விதவை. எத்தனையோ விதவை இருந்தாலும் அவ வீட்டுக்கு ஆண்டவரை போக வச்சதுக்கு காரணம், அவ விதவையா இருந்தாலும் தனக்கு இருக்கிறத ஊழியக்காரன் கொடுக்கும்போது கேட்கும்போது கொடுக்கிற தன்மை உள்ளவளா இருந்தா, அதனால அவளை போஷிக்கணும்னு ஆண்டவர் நினைத்தாரு. அக்கினியை சார்ந்திருக்கிற உங்களை கர்த்தர் உங்களோட நிறுத்திட மாட்டார். உங்க மூலமா கர்த்தர் அநேகரை ஆசீர்வதிப்பார். நீங்க அக்கினியை சுமந்துட்டு போறீங்க, நீங்கள் எங்கே போனாலும் அந்த இடத்துல ஒரு தாக்கம் உண்டாகும். இப்போ 3 வருஷம் வந்துருச்சு. 3 வருஷம் வந்ததுன்னா கர்த்தர் சொல்கிறாரு, நீ போய் ஆகாப்புக்கு உன்னை என்ன பண்ணு? காட்டு. இந்த ஆகாப்புக்கு ஒரு பொல்லாத மனைவி இருந்தா. அவ பேர் என்ன? ஏசபேல். அவ சொன்னா, இந்த எலியா தானே இந்த இவ்வளவு பஞ்சத்துக்கு காரணம். அதனால இந்த எலியாவை ஆண்டவர் ஒழிச்சு கொண்டு போய் வச்சுட்டாரு. தீர்க்கதரிசிகள் எல்லாம் இந்த ஆகாப்புடைய மனைவி, ராஜா ஆகாப்புடைய மனைவி ஏசபேல் கொன்னுட்டா. ஆனால் அங்கே ஒருத்தவன் இருந்தான், ஒரு நல்ல தீர்க்கதரிசி. அவன் பேர் என்ன? ஓபதியா. 100 தீர்க்கதரிசிகளை காப்பாற்றி கொண்டு போய் ஒரு குகையில் என்ன பண்ணிட்டான்? வச்சுட்டு அவர்களுக்கு தினந்தோறும் ஆகாரம் கொடுத்து அவங்கள பாதுகாத்தான். ஆனால் இப்போ கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் கொஞ்சம் பேரை கொன்னுட்டான் அந்த ஏசபேல். ஓபதியா கொஞ்சம் பேரை கொண்டு போய் வச்சு காவல் காத்துட்டு இருக்கான். எலியாவை ஆண்டவர் மறைச்சு வச்சிட்டாரு. இப்ப நாட்டை ஆள்றது யாரு? ஏசபேல். ஏசபேலும் தீர்க்கதரிசி, பாகாலுடைய தீர்க்கதரிசிகளும் வந்து நின்று தேசத்தை ஆள்றாங்க. இப்ப ஆகாப்பிட்ட போய் எலியா தன்னை காட்டுறான். ஆகாப் சொல்றான், நீ தான் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிற. உடனே இந்த எலியாக்குள்ள அக்கினி எரிஞ்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா?
அவன் சொல்கிறான், நானா இஸ்ரவேலை கலங்க பண்ணுறேன், நீயும் உன் மனைவியாகிய ஏசபேலும் தான் இஸ்ரவேலை என்ன பண்ணுறீங்க, கலங்கம் பண்ணுறீங்க. இப்போ நான் ஒன்று செய்ய போகிறேன், உன் பாகாலுடைய தீர்க்கதரிசியெல்லாம் கொண்டு வா, எல்லாரையும் வர சொல்கிறான். நான் ஒத்தைக்கு நிற்கிறேன். 450 பாகால் தீர்க்கதரிசிகள், ஒரே ஒரு எலியா. நம்முடைய வாழ்க்கை இப்படி தான் தனித்து நிறுத்தப்படும். ஏன் ஆண்டவர் நம்மளை தனித்து நிறுத்துறார் தெரியுமா? உனக்குள்ள இருக்கிற அக்கினி எப்படிப்பட்டது தெரியுமா? எத்தனை அக்கினிகள் எழும்பி வந்தாலும் அதை எல்லாம் மேலே விழுந்து அணைத்து போட சக்தி உள்ள அக்கினி நமக்குள்ள இருக்கிற அக்கினி. அந்த ரகசியம் நமக்கு தெரியாததுனால தான் இன்னைக்கு நம்ம தோற்று போயிடுறோம். தேவ அக்கினி உள்ளே எரிஞ்சிட்டு இருக்கிற இந்த எலியா சொல்கிறான், நான் உங்களுக்கெல்லாம் ஒரு டைம் தரேன், ஒரு பலிபீடத்தை கட்டணும். அந்த பலிபீடத்தின் மேலே அக்கினி போடக்கூடாது. பலிபீடத்தை வெட்டி மேலே சந்து சந்தாக வெட்டப்பட்ட துண்டுகள், இறைச்சி துண்டுகளை மேலே வச்சிடணும். ஒரு காளையை வெட்டி மேலே வச்சிடணும். அக்கினி போடக்கூடாது. நீ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பாகாலை கூப்பிடு. பாகால் அக்கினினால் பதில் கொடுத்தா நானும் உன் அக்கினி தான் உண்மையான அக்கினின்னு ஒத்துக்கிடுறேன். இல்லைண்ணா ஏன் அக்கினியை நீ எல்லாரும் பணிந்து கொள்ளணும். 450 பேர் காலையில் ஆரம்பித்தான், அந்தி பலி செலுத்துகிற சாயங்காலம் வரைக்கும் பாகால்களை கூப்பிடுறான். கூப்பிட்டு பார்த்தாங்க, யார்கிட்டருந்து பதிலே இல்லை, பாகால்கிட்டருந்து பதிலே இல்லை. ஹல்லேலூயா. இப்போ எலியா சொல்ல, எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஓகே, எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ நீ செய்ப்பா. இந்த 18ஆம் அதிகாரத்தில் இதெல்லாம் இருக்கும், வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். நீங்கள் 4 குடம் தண்ணீரை கொண்டு வந்து அந்த சர்வாங்க தகன பலியிடுறதுக்கு மேலே ஊற்ற, விறகுக்கு மேலே என்ன பண்ணுறான், ஊற்ற சொல்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ விறகு மேலே ஊற்றி, கறி மேலே ஊற்றி, ஈரெல்லாம் வடிஞ்சு எங்கே நிற்கிது, சுற்றிலும் வாய்க்காலில் நிற்கிது. எல்லாரும் பார்க்குறாங்க, இது என்னடா இது. எலியா எழும்பி நின்று அழகான ஒரு ஜெபம் பண்ணுறான். 37ஆம் வசனம், கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் ஒரே ஒரு வார்த்தை தான், என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றான். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம், என்னை கேட்டருளும் ஆண்டவரே, என்னை கேட்டருளும் ஆண்டவரே. அக்கினி இறங்கி வரும், அக்கினி இறங்கி வரும், என்னை கேட்டருளும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். இந்த காலவேளையில் எங்களோடு நீர் பேசினதற்காய் நன்றி. இந்த அக்கினி ஒவ்வொரு நாளும் எரிந்து கொண்டே இருக்கட்டும், எரிந்து கொண்டே இருக்கட்டும் ஒவ்வொரு நாளும். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இதுவரை கண்டிராத ஒரு புரட்சியை எங்கள் சபை காணட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.